பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருந்தா சுகம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். இயேசுவோடு கூட நடந்தா, அவர் கரம் பிடித்து நடத்தும் போது ஆசீர்வாதமான பாதையில தான் அவர் நடத்துவார். இன்னைக்கு உலகத்துல ஆயுச நாட்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு விதமான ஆயுச நாட்கள் சொல்றாங்க. ஜப்பான்ல அங்க வாழ்ற மக்களுக்கு ஆயுச நாட்கள் அதிகம்னு சொல்றாங்க. சில தேசங்கள் ஆயுசு குறைவுன்னு சொல்றாங்க. இந்திய தேசத்துல நிறைய பேர் இளம் வயதிலே மரிச்சு போறாங்க, ஆயுச நாட்கள் குறைவுன்றாங்க. இந்த ஆயுச நாட்கள், அதை குறித்த நமக்கு சிந்தனை வயது ஆக ஆக ஆயுச நாளை குறித்த யோசனை வருகிறது. வேத புஸ்தகத்தில் அதை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆயுச நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் என்பதாய். அதனால அந்த வருஷத்துல செத்துருவான்னு அர்த்தம் அல்ல, ஆவரேஜா பொதுவா சொல்லப்படுகிற வார்த்தை. ஆனா அது கூட சிலர் தாங்குவதில்லை. இளம் வயதிலேயே மறிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி மரணங்கள், ஆயுச நாட்கள் பூரணப்படாமலே மறிக்க காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா 80 வயசு கூட தாண்டலாம். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஐயா இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறவங்க. 105 வயதை கடந்து விட்டது. இப்பவும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, எழுதுறாங்க, ஜெபிக்கிறாங்க, நல்ல சுகத்தோட பேசுறாங்க. இந்த ஆயுச நாள் பெருக காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லுவது பாவத்துக்கு விலகி வாழுவது. ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடந்தா அவனால லஞ்சம் வாங்க முடியாது, குடிக்க முடியாது, போதை வசதி பயன்படுத்த முடியாது, துன்மார்க்கமாய் நடக்க முடியாது, நடக்க மாட்டான். கர்த்தருக்கு பயம் இல்லாம நடக்கிறவன் தான் குடிச்சு வாழ்க்கை சரீரத்தை கெடுத்து சீக்கிரத்திலே மரணம், போதை வசதிகள், விபச்சார, வேசித்தன பாவத்துக்கு இடம் கொடுத்து ஆயுச நாட்கள் குறைந்து போகிறது. ஆனா கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஆண்டவருடைய வழியில நடக்கும் போது ஆயுச நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஆயுச நாள் பெருகணும்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அதனால இஷ்டப்படி வாழாதபடி ஆண்டவருக்கு பயந்து தேவன் என்னை கவனிக்கிறார், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்துக் கொண்டா ஆயுச நாட்கள் பெருகும். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின தேவ மனிதராயிருந்தார். கொடிய வியாதி வந்தது. சாத்தான் அழித்துவிட நினைத்தான், அழிக்க முடியல. அவருடைய வயசு பூரண வயது. ஆயுச நாட்களை தேவன் பூரண வயதுல நீண்ட காலம் வாழ்ந்திருக்கும்படி செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்தவுடைய வழிகளில் நடங்க, உடைய ஆயுச நாட்கள் பூரணப்பட்டு இருக்கும். மரணத்தை குறித்த பயம் இருக்காது. மரணத்தை குறித்து வேதனை இல்லாம சந்தோஷமா வாழுவீங்க. அந்த வாழ்க்கையை ஆண்டவர்கள் கொடுக்க விரும்புறீங்களா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆயுச நாட்கள் பூரணப்படணும், என் ஆயுச நாட்களை பெருக பண்ணணும். நான் ஆயுச நாட்கள் முழுவதும் இயேசுக்கு சாட்சியாய் கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த மரண பயம் எல்லாம் உள்ளத்து விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.